ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பிரம்மாண்டத்தின் உச்சம், சரிங்களா? பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்னாலே அது ராகுன்னு சொல்லுவோம். ஒரு ஜாதகத்தில் ராகு ஒரு நல்ல இடத்தில் இருந்தால் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழியே, அதாவது இதை பற்றி பேசுவாங்க, பிளானட்ஸ் பற்றி பேசும்போது சொல்லுவாங்க, வீனஸ் கிவ் யூ அ கார், ராகு கிவ் யூ அ கார் ஃபேக்ட்ரி அப்படிம்பாங்க. ஸோ இந்த ராகு சுபத்துவ வலிமை பெற்று ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால், அதுவும் அந்த காலங்களில் அவங்களுக்கு ராகு மகாதசை வந்தோ, ராகு புத்தி வந்து, அது மாதிரி ஈவன் சில பேருக்குலாம் ராகு அந்தரங்கள் வரக்கூடிய காலங்களில் கூட அடிக்குதுரா ஜாக்பாட்டுங்கிற மாதிரி அப்படி ஒரு லிஃப்ட் அடிக்கவும் பாருங்கள். அந்த இடத்துல உண்மையாக சொல்கிறேங்க, ஆக்சுவலாக ராகுலாம் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்ததுன்னா அவங்க சின்னதை பெருசாக்கி பிரம்மாண்டமாக காட்டிடும். அதாவது இதெல்லாம் எந்த காரகத்துவத்தில் வரும்னா, மருந்து, மாத்திரை, டெக்னாலஜி, அதேமாதிரி மீடியா, இந்த மாதிரி சோஷியல் மீடியா, மாயானா என்ன அப்படின்னா மாயை. இப்போ நம்ம இந்த இதெல்லாம் கேமரா முன்னாடி இருக்கும், இந்த மேக்கப் போட்டிருக்கோம், யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இது அதே மாதிரி டெக்னாலஜி. இப்போ இதில் எவ்வளோ பாசிட்டிவாக எடுத்துக்கிறோங்க. இப்போ இந்த வீடியோலாம் பாசிட்டிவாக நம்ம பேசுகிறோம், சில நாலேஜ் ஓரியன்டாக பேசுகிறோம், செய்கிறோம். இதில் பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவாக பார்க்குறவங்களுக்கு அது நெகட்டிவ். நான் சொல்கிறது புரியுதா? எவ்வளவோ நெகட்டிவும் இருக்குது இல்லைங்களா? அதனால நான் சொல்ல விஷயம் என்னென்னா, ராகு பாசிட்டிவாக உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் மிகப்பெரிய யோகம் அடைவீர்கள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த யோகம் வரக்கூடிய ராகுவும் சரி கேத்துவும் சரி எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த கிரகத்தின் தன்மையையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய வல்லமை அவர்களுக்கு உண்டு. அப்போது அதை நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும் இதை நான் சொல்கிறத. அப்படிங்கும் போது ஒரு ஜாதகத்தில் ஜாதகத்தில் சுக்கிரன் பாதி நல்லவர் பாதி கெட்டவர்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த சுக்கிரனோட வீட்டில் ஈவன் ரிஷப வீடுன்னு எடுத்துக்கோங்க. அந்த ரிஷப வீட்டில் ராகு இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவர் அந்த சுக்கிரன் பாதி நல்லவர் பாதி கெட்டவர், இதில் முன்பாதியை கெடுப்பாருன்னு வச்சுக்கலாம். அப்போ முன்பாதியில் வரக்கூடிய ராகு மகாதசையில் சுக்கிர புத்தியில் அவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப பிச்சை எடுத்துருப்பாங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். டவுசர் எடுத்துருவார். அப்படின்னா என்ன? ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார். ஆனால் இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, பின்பாகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு அவரை எல்லா வேலையும் சேட்டையெல்லாம் பண்ணிட்டு அவரே வழியும் கொடுத்துருவார். வழினா பாதை கொடுத்து உச்சத்தில் உட்காந்து வச்சு வேடிக்கை பார்த்துருவார். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடியது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் இது மாறுபடும், சரிங்களா? அப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜென்ரலாக இதுக்கு விதிகள் உண்டு. ஜென்ரலாகவே நீங்கள் மேஷ வீடு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிஷபம், அதே மாதிரி கடகம், கன்னி, அதே மாதிரி நம்மளுடைய மகரம், இதில் வரக்கூடிய அமைப்புலலாம் ராகு இருந்தாலே அவங்க அந்த இடத்துல நல்லா பண்ணுவாங்கன்னு ஜென்ரலைஸ்டாக இருந்தாலும், அதுக்கு இடம் கொடுத்த பிளானட் அந்த ஜாதகத்திற்கு எந்த நிலையில் இருக்குங்கிறதையும் நம்ம கொஞ்சம் கணக்கிட்டு பார்க்கணுங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த காலங்களில் நமக்கு நல்லது நடக்கணும்னா அந்த பிளானட்டுக்குள்ளே தசாநாதன் வரணும், இல்லை ராகு சம்மந்தப்பட்ட இது வரணும். அந்த காலங்கள் வந்தால் தான் தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ வரும்போது அந்த மைண்ட் செட்டே மாறும். ஆனால் ராகு பேசிக்காக நல்லவரா கெட்டவரா? 100-90 பேருக்கு அவர் கெட்டவர். அப்புறம் ஏங்க இவ்வளோ நேரம் நல்லதையே சொன்னீங்க? அந்த 10 பேர் இருக்காங்கள, அவங்களுக்கு நல்லது போய் சேரணும்ல, அதுக்காக சொன்னோம். அப்போ ராகு மகாதசையில் 100-90 பேரை அவர் ஒரு வழி காட்டிடுவார். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். வாலட்டையில் ஆக்கி ரோலர் கோஸ்டர் மாதிரி. ரோலர் கோஸ்டர்னால் என்ன? நம்ம லோக்கல் லாங்குவேஜில் வந்துடுவோம். ராட்னோ மாதிரி அப்படியேன்னு தூக்கின்னு போகிற மாதிரி அப்படி போய் டொமக்கடின்னு தள்ளி விட்டுருவார். இதுதான் உண்மை. எத்தனையோ பேர் இந்த ராகு மகாதசைனால் இழந்ததெல்லாம் எவ்வளவோ இருக்கும். தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் ஏன் இதை ஹம்பிளாக சொல்கிறேன்னா, இது நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு இதுவுமே ஒரு அவேர்னஸ் மாதிரி தான். இப்போ நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்னால ஒருத்தருக்கு வருதுன்னா அட்லீஸ்ட் தே வில் பிலீவ். சரி, இந்த மாதிரி இத்தனை பேர் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஏன் வழிபடக்கூடாது? நம்ம ஏன் சுவாமியை தொழக்கூடாது? நம்ம ஏன் நம்மளோட எத்தனையோ விஷயங்கள் பண்ண போகிறீங்க, கோடிக்கணக்கில் முதலீடாக இருக்கலாம், லட்சக்கணக்கில் இருக்கலாம், ஒரு பெரிய முடிவுகளாக இருக்கலாம். ஏன் நம்ம ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு போய் கன்சல்டேஷன் பண்ணக்கூடாது? நம்ம ஏன் நம்ம சுய ஜாதகத்தை போய் பார்க்கக்கூடாது? இப்படிலாம் ஒரு அவேர்னஸ் இது நீங்கள் இங்கே தான் வரணும் அங்கே தான் வரணும் இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜோதிடர் செட் ஆவாங்க. இவங்களை ஒரு சில பேருக்கு ஒரு சில பேர் செட் ஆவாங்க, ஒரு சில பேருக்கு நான் செட் ஆவேன், ஒரு சில பேருக்கு இன்னொருத்தவங்க செட் ஆவாங்க. இதில் இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும், நீங்கள் வந்தால் தான் நல்லது நடக்கும்னு சொன்னோம்னா ஜோதிடத்தை பற்றி ஞானம் இல்லாதவர்கள் தான் அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது ஒரு கடல், இது ஒரு சமுத்திரம்.
நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். பட் இருந்தாலும் இந்த பாம்பை பற்றி தெரியாமல் கருநாகத்தையும் தென்னாகம் பற்றி தெரியாத ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நம்ம உட்காந்து ஜோதிட பலன் பார்க்கறது வந்து வேஸ்ட். இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஜோதிடம் அதை பற்றி கருநாகமும் செந்நாகமும் பற்றி தெரியாத ஒரு ஜோதிடத்தை பற்றி பேசாமல் மித்த கிரகங்களை மட்டுமே பேசிகிட்டு இருக்காங்கன்னா தே டோன்ட் நோ எனிதிங்னு அர்த்தம். ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் பிளானட்ஸுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கெட்டது வரக்கூடிய காலங்களில் சில பேருக்குலாம் ரொம்ப சின்ன வயசுலலாம் வந்துடுது, அதுவும் கெடுக்கக்கூடிய அமைப்பில் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் பேசக்கூடிய அமைப்புலாம் நிறைய இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது சுகஸ்தானத்தை கெடுக்கக்கூடியது, வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்தானத்தை கெடுக்கிறது, பெற்றோர்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடிய இடத்துலலாம் ராகு வந்துட்டாங்கன்னா அந்த சின்ன குழந்தைங்களால படாத பாடுபட்டு போயிடுவாங்க பெற்றோர்கள்லாம். அதே மாதிரி கெட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய அமைப்புலாம் வந்துருச்சுன்னா சின்ன வயசுலேயே எனக்கு எத்தனையோ பேர் தெரியும், பேரெலாம் சொல்லக்கூடாது. அப்படிங்கும் போதெல்லாம் ரொம்ப சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா தரம் இல்லாத செயல்கள் இதெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வரும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பிளானட் போய் உட்காந்துட்டார் ராகுவோட சில விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் நாட்டம் ரொம்ப ஜாஸ்தியாகி ஐம்புலன்கள் சம்மந்தப்பட்ட நாட்டங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக போய் கூட இருக்கெல்லாம் இருக்கும். அவங்க வீட்டில் வந்து அழுதுட்டு இருப்பாங்க, இத்தினூண்டு வயசுலேயே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இந்த வயசுலேயே இதெல்லாம் அந்த பையன் பண்ணுறான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கெட்டுப்போன இடத்துல வந்து அந்த மறைவு ஸ்தானத்துலேயோ இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் தப்பான இடங்களில் போய் உட்காந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அவரோட காரகத்துவத்தை கொடுப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளோட ஸ்ரீதாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி வியூவர்ஸ்லாம் என்ன பண்ணக்கூடாது, குடுன்னு ஓடி போய் உடனே ராகு மூல மந்திரத்தை வந்து இந்த ஆன்லைனில் ஒருத்தவங்க சொல்கிறாங்கங்க, இந்த ஆன்லைனில் போட்டாங்கன்னா 10,000 ஜபம் பண்ணுறாங்களாம், இதுக்கு ஜஸ்ட்டு வந்து 2500 ருபீஸ் கட்டினா போதுமா, இந்த ஜபத்தை பண்ணிட்டா சரியாயிடும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே, கிரகங்களுக்கு எப்பயுமே 2 குணம் உண்டு, நல்ல குணமும் உண்டு, கெட்ட குணமும் உண்டு. அதனால தான் மிகப்பெரிய அந்த காலங்களில் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் எப்பயுமே என்ன சொல்ல மாட்டாங்க அப்படின்னா, கிரகங்களை போய் வழிபடுங்கள் சொல்ல மாட்டாங்க. அப்போ அதுக்குள்ள தேவதை வழிபாடுகள் தான் உங்களுக்கு சிறந்தது. அது கிரகங்கள் வந்து கெட்டு போயிருந்தாலும் சரி, அது நல்ல நிலையில் இருந்தாலும் சரி. அப்போ கெட்டு போன நேரத்தில் நீங்கள் அந்த மாதிரி தேவதானா நீங்கள் ஃபஸ்ட்டு யாரை வழிபடணும் அப்படின்னா, நீங்கள் வழிபட வேண்டியது உலகத்திலேயே இதுக்கு முதல் வழிபாடு யார் அப்படின்னா ஈசன் தான், சிவன் தான் ஃபஸ்ட்டு. சரிங்களா? அப்போ அதுக்கான ஒரு கோயில் உண்டெனில், இப்போ தமிழ்நாடு பக்கத்தில் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது வந்து திருநாகேஸ்வரம், 2வது நம்ம ஸ்ரீகாளஹஸ்தி. இது வந்து ராகு பகவானுக்கு உண்டான பிரீத்திக்கான கோவில். அப்போ அந்த கோயிலுக்கு ஒருவேளை கெட்டே போயிருந்தாலும் அதை உங்கள் ஜோதிடர்கிட்ட போய் ஒரு கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு ஜாதகத்துக்கு இந்த டயத்துக்கு நம்ம போகணும், இந்த நேரத்துக்கு போனால் மாற்றம் வரும். இது சத்தியமான உண்மை. யார் பரிகாரம் பண்ணணும்னு இருக்குது, யார் சுவாமியை கும்பிட்டுட்டு வரணும்னு இருக்குது, அது அவங்களோட சுய ஜாதகத்தை பொறுத்து தான் மாறும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இந்த ராகு பகவானோட தன்மைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு. சரி, ஒருவேளை ஜாதகத்தில் நல்ல நிலையிலிருந்து அதே கோயிலுக்கு போனால் மாற்றம் வரும், 100% வரும். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் கெட்ட நேரத்தில் போனால் அந்த சுவாமி போய் என்ன பண்ணுவார், அந்த தெய்வத்தை வழிபட்டு என்ன பண்ணுவார், 100 அடி வாங்கிறதுக்கு பதிலாக அந்த 100 அடி வாங்கிறதுக்கான தெம்பை கொடுப்பார். என்னடா அப்படி சொல்லிட்டாங்களே, அப்போ 100 அடியிலேருந்து எஸ்கேப்பே ஆக முடியாதா? புரிஞ்சுக்கணும் அன்பார்ந்த நேயர்களே, இந்த கிரகங்களை படைத்ததே யாருன்னா சுவாமி தான். இதில் நோ எஸ்கேப். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்கள் சுவாமி கும்பிட்டாலும் அதுதான், சுவாமி கும்பிடாட்டியும் அதுதான். அப்போ ஏன் நம்ம தெய்வத்தை பிடிக்கணும்? சோன்னு மழை பெய்யுது, நனைஞ்சுட்டே போகலாம், இல்லை கொடை எடுத்துகிட்டு போகலாம், இல்லை காருக்குள்ளே இறங்கி போயிடலாம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் தான் இந்த சுவாமி வழிபாடு மூலமாக கிடைக்கும். இப்போ சுவாமி பெருசாக, கிரகங்கள் பெருசாக? சுவாமி தான் பெருசு. அப்போ இந்த விஷயங்களை நீங்கள் நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கணும். அப்போ இது உங்கள் கிரகங்கள் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது, ராகு சம்மந்தமான பிரச்சனை இருக்குது, வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா வெறும்னா பிரீத்தி இதை பார்த்துட்டு குடுன்னு போயிட்டு சுவாமியை மட்டும் கும்பிட்டுட்டு வந்துட்டா சரியாக போயிடும்னு நான் சொல்லலை. உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜரிடமோ இல்லை எங்கள்கிட்ட நீங்கள் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது, திருச்சியில் ஆஃபீஸ் இருக்குது, கோயம்புத்தூரில் ஆஃபீஸ் இருக்குது. ஃபோன் கன்சல்டேஷன் வேணும்னா ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. அந்த சுயஜாதகத்தை டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. எந்த நாளில் எந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணணும், பூஜைகள் பண்ணணுமா, இல்லை பரிகாரம் அங்கே போய் சுவாமியை கும்பிட்டு பரிகாரம் பண்ணணுமா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எல்லா விஷயத்துக்கும் வழிபாடுகள் உண்டு. இதில் எளிமையாக தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் பண்ணணும்னா என்ன பண்ணுங்கள், அமிர்த கடிகை நேரத்தில்னா நம்மளுடைய ராகு காலத்தில் கடைசி அரை மணி நேரத்தில் மனசார நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, யாரை நினச்சிக்கோங்க அப்படின்னா, துர்க்கை அம்மனை மனதார நினைத்து கொள்ளுங்கள், வாராகி அம்மனை மனதார நினைத்து கொள்ளுங்கள், அதே மாதிரி நரசிம்ம சுவாமியை மனதார நினைத்துக்கலாம். இதில் யாரை வேணால் நீங்கள் வழிபடலாம். பத்ரகாளியை மனசார நினச்சிக்கலாம். அப்போ அந்த தெய்வங்களை மனதார நினைத்து
ஒரு கருப்பு கலர் துணியில் உங்களால் முடிஞ்சதை ஏதோ ஒரு காசை எடுத்து வைக்கலாம், அவங்களோட மூல மந்திரத்தை சொல்லி எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வாங்க. அப்போ இதை நீங்கள் செய்யும் போதே உங்களுக்கு விதி நல்லா இருக்கிற பட்சத்தில் ஒரு 48 ராகு கால நேரத்துக்குள்ளே நீங்கள் செய்யறதுக்குள்ளேயே பெரிய மாற்றங்கள், ஒருவேளை நல்ல நிலையில் ராகு இருந்தால் மிகப்பெரிய உயரத்தை உங்களுக்கு கொடுப்பார். கெட்ட நிலையில் ராகு அவர் கெடுக்கிற இடத்துல இருந்தால் 100க்கு 90 பேர் கெட்டதுதான் சொன்னேன் இல்லையா? அப்போ அந்த நிலையில இருந்தால் அவர் ரொம்ப கெடுபலன்களை கொடுக்காமல் காப்பாற்றக்கூடிய வலிமையை உங்களுக்கு கொடுப்பார். யார் கொடுப்பா? அந்த தெய்வம் கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும். நமது அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது நம்ம சேனல் அப்டேட்ஸ் ரெகுலராக வரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது, சந்தேகங்கள் இருந்ததுன்னா யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். நம்மளோட குடும்பத்தார்களே, ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களே, கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். எப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேனோ டெஃபினட்டாக நானே உங்களுக்கு நான் ரிப்ளை தரேன். சரிங்களா? நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.